ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸைஸ் 2.5ல 11th சம் பார்க்கலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. 5 மார்க் உங்களுக்கு பப்ளிக் நிறைய டைம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய வந்திருக்கு, வரவும் சான்ஸ் இருக்கு. சரிங்களா? தி சம் ஆஃப் 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 3 consecutive terms ஆட் பண்ணா நான் 27, மல்டி பண்ணா 288. அந்த 3 consecutive term என்னன்னு கேட்குறாங்க. ஏபியோட ஜெண்டர் ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பார்த்தோம்? ஏபி ஜெண்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ எடுத்துப்போம். ஏ அடுத்த சொல்லுவோம் ஏ பிளஸ் டி, அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஏ பிளஸ் 2D அடிப்போம் இல்லையா? இங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஏ கூட பிளஸ் டி ஆட் பண்ணா நமக்கு அடுத்த டைம் இல்லையா? அப்போ இது ஃப்ரண்ட் டைம் என்ன வரணும்? ஏ வந்து என்ன பண்ணலாம்? ஏ தான் ஃபர்ஸ்ட் டைம், அது வந்து காமன் டிஃபரன்ஸ் கழிச்சா ஃப்ரண்ட் டைம் வர சான்ஸ் இருக்குல்ல. அப்போ ஏ என்ன பண்ணலாம்? மைனஸ் டி போடலாம். சரிங்களா? ஏலேருந்து காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் வர மாதிரி ஏலேருந்து காமன் டிஃபரன்ஸ் சப்ராக்ட் பண்ணா ஃப்ரண்ட்ல நம்ம சான்ஸ் இருக்கு. அதாவது இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். லேட் ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி ஆர் வந்து 3 இந்த consecutive terms of AP தரும். சரிங்களா? இப்போ பாருங்களா, ஃபர்ஸ்ட் கிவன் தரேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 3 sum of 3 consecutive terms are 27 இல்லையா? இப்போ இந்த 3 ஆட் பண்ணா சம் தானே ஆட் தானே பண்ணுவோம். இப்போ ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி, இந்த 3த்தையும் ஆட் பண்ணா வருது நமக்கு வந்து 27 வருது. இப்போ இது மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் வருதா? ஆக்சுவலி நம்ம இதுக்காக என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்து இந்த ஏ கன்சிடர் டைம் வந்து ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி தரும். இதே நீ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2டினா இங்க இடத்துல கேன்சல் ஆகாது, நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 27/3 அடிச்சா நமக்கு 9 வந்துருங்களா? அப்போ ஏ வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணியாச்சு. ஏ நமக்கு 9. நெக்ஸ்ட் நமக்கு டி வேல்யூ ஃபைன் பண்ணுமா? அதுக்கு என்ன பண்ணும்? அடுத்த ஒரு குத்துற ஆலயம் ஆல்சோ கிவன். என்ன குத்துறாங்க பாருங்க. The product is 280. The product வந்து 3த்தையும் மல்டி பண்ணும். அப்போ a minus d into a into a plus d இவரோட அளவு 288. சரிங்களா? இப்போ மல்டி பண்ணி இப்போ நமக்கு வந்து இது ரெண்டு பாருங்க எப்படி இருக்கு. a minus d a plus d ஃபார்ம் வரும். a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் வந்துருமா? நிறைய டைம் இது யூஸ் பண்ணுவாங்க ஃபார்முலா. a plus b into a minus b equal to a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபார்முலா அது. இன்ட் ஏ இருக்கா? ஈக்குவல் 288. நம்ம ஆல்ரெடி ஏ வேல்யூ தெரியும். என்னது? 9 தானே? அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இந்த ஏ வேல்யூ 9 போடலாமா? ஈக்குவல் டு 88. நம்ம டி தானே டி வேல்யூ அப்படின்னா இப்போ அந்த 9 ஸ்கொயர் நம்ம 18 போடலாமா? 81 மைனஸ் டி ஸ்கொயரா? இந்த 9 மல்டிபிள் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? டிவைல கொண்டு வரலாமா? நெக்ஸ்ட் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் டிவைல கொண்டு இப்போ டிவைட் பண்ணுங்க. 3 9s are 27 1 8 ஆகுமா? 2 9s are 8. அப்போ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. நம்ம டி வேல்யூ தான் தேவை. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 32 இந்த பிளஸ் 8 வந்து மைனஸ் 8 நம்ம. ஓகேங்களா? இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன நமக்கு 49 வந்துருங்களா? அப்போ 49 மைனஸ் 49 இல்லை மைனஸ் 49. ஏன்னா கிரேட் டேர்ம் சைன் பண்ணலாம். சைன் டிஃப்ரெண்ட் பண்ணா சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட் டேர்ம் சைன் பண்ணலாம் இல்லையா? அப்போ மைனஸ் கேன்சலா? அப்போ டி என்ன விளைந்துரும்? பிளஸ்ஸா மைனஸ் 7 போடுங்க. சரிங்களா? வெறும் 7 போட்டுறாதீங்க, பிளஸ்ஸா மைனஸ் 7 எடுத்துங்க. இப்போ நமக்கு அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டைம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே டி வேல்யூ மாதிரி 2 வேல்யூ கிடைச்சிச்சு. ஏ வேல்யூ 1 தான், 9 தான். டி வேல்யூ 2 கிடைக்குதா? அப்போ போடலாம். இப்போ when a equal to 9 டி பிளஸ் 1 எடுத்துங்க. அந்த 3 டேர்ம் இருக்குல்ல, என்னது ஆக்சுவலா? ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி தானே? இப்போ கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் 9 மைனஸ் 7. ஏ வந்து 9 தானே? 9 பிளஸ் 7 ஆன்சர் வருவாங்க 2, 9, 6 வந்துச்சா? இதுவே when a equal to 9 d equal to minus 7 எடுத்துங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல நமக்கு. அப்போ இங்க என்ன ஆகுவாங்க? a மைனஸ் டி a பிளஸ் டி. இப்போ வேல்யூ பாருங்க. ஏ 9 சாரி 9. இப்போ மைனஸ் இல்லை 7ல அங்கே மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? டி வேல்யூ மைனஸ் இருக்கு. அப்படின்னா நமக்கு ப்ளஸ் ஆயிடுமா?
ஏ வேல்யூ 9 நெக்ஸ்ட் ஏ வேல்யூ 9 மைனஸ் 7 அப்புறம் 16 9 2 அது ரிவர்ஸ் இருக்கு அவ்வளோதான் இல்லையா. அதான் டி வேல்யூ ப்ளஸ் இருந்தால் நமக்கு என்ன ஆகும், அசனியாக இருக்கும். அதே டி வேல்யூ மைனஸ் நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கு. தற்போது என்ன பண்ணலாம், தி required three consecutive terms are என்ன இருக்கலாம் நமக்கு 2,9,6 இருக்கலாம் ஆர் 16,9,2 ஆகும். அவ்வளோதான் சரிங்களா.